சென்னையில் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது, தொடர்பான முழு விவரங்கள்? சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில பிரபல யூடியூபரான ஷவுக்கு சங்கர் வசித்து வருகிறார். குறிப்பாக மதுரவாயில்ல அவர் வசித்து வந்த நிலையில அதன் வீட்டை சீல் வைத்த நிலையில தற்போது இந்த கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய தாமோதரன் என்ற தெருவுல தற்போது அவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில இன்று காலை 9:30 மணி அளவுல பிரபல யூடியூபரான ஷவுக்கு சங்கர் அவர் வெளியே சென்ற நிலையில அவரது தாயார் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர். இந்த வீட்டிற்கு அப்போது நுழைந்த 50க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் திடீரென கதவை உடைத்து அவர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். குறிப்பாக ஷவுக்கு சங்கர் எங்கே என அவரது தாயாரிடம் கேட்ட நிலையில அவர் வெளியே சென்று விட்டார் என கூறிய போதும் தொடர்ச்சியாக அவர் எங்கே என வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உடைத்து சூறையாடக்கூடிய காட்சிகள் தான். அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் இப்போது வெளியாகியுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி அவர்கள் அவர்களது வீடு முழுவதுமாக மலத்தை ஊற்றியும் அந்த கால்வாய் நீரை ஊற்றியும் தொடர்ச்சியாக சகதிகளாக அவர்கள் ஆக்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். மேலும் சாணி உள்ளிட்ட மனித மலம் உள்ளிட்டவையும் கலந்துவிட்டு அவர்கள் வீடு முழுவதுமாக ஊற்றிவிட்டு அவர்கள் சென்றிருப்பதையும் இந்த காட்சிகள் மூலமாக தெரிகிறது. குறிப்பாக இந்த ஷவுக்கு சங்கர் வீடு முழுவதுமாக இவர்கள் சூறையாடிவிட்டு அதன் பின்பாக வீட்டு வாசல் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் பின்பாக அவர்கள் கலைந்து சென்றனர். குறிப்பாக இது எதற்காக என கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இவர் கடந்த சில நாட்களாக துப்புரவு தொழிலாளர் குறித்தாக அவரது யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு வருகிறார். இந்த துப்புரவு தொழிலாளர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறித்தான் இந்த 50க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வீட்டை இது போன்று சூறையாட இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வந்த நபர்கள் உண்மையாலேயே இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என கீழ்ப்பாக்கம் போலீசார் அவரது வீட்டிற்கு விசாரணை நடத்திவிட்டு அதன் பின்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன்.